சுபத்தோல்ட்டு சுபத்தோல்ட்டு கொஞ்சம் சாஞ்சவன் தின்னு பார்த்தா நேரம் ஹரத்துக்கு போயிடுச்சு. நம்ம பாட்டு கூட்டம் கழிக்குதா என்ன போனால் பெரிய பெரிய ஆட்கள், சும்மா உள்ள ஆள்கள்ல, லேசான ஆள்களா, ஒவ்வொரு ஆள்களை பார்த்தா நம்ம ஹைபத்து ஒரு திடுக்க வராமலே அந்த மாதிரி முகம். அப்படி ஒரு பெரும் கூட்டம். அப்படியே காபத்துல்லா இப்படி இருக்குது. அப்படி காபத்துல்லாவுடைய இது ஹால் இருக்குது, தவாப் சுத்தம் இல்லையா, அதை விட்டு நான் பெரும் கூட்டம் அப்படி நின்று யாரையும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாப்புல. யாரையா எதிர்பார்த்து சும்மா இருக்க செலவாத்து வர்றா. நம்ம ஓதுறோம்ல செலவாத்து, அது போல செலவாத்தா இஷ்கா ஓதிட்டிக்கிறா. நான் இவர் இங்கே உட்காந்து வீடியோ இருக்கிறார, அவர் அங்கே உட்காந்து இதை விடக்கூட நல்ல ஜோரான காட்சி நம்ம மீதி போ இப்படி கிடைக்குமா ஜோரா, இது நல்ல கெட்டப்பா இருக்கு சொல்லி இப்படி ஆட்களை இப்படி கவுத்துலா எடுத்துட்டு இப்படி ஆட்களை எடுத்துட்டு இப்படி எடுத்துட்டு மறுபடியும் இந்த பக்கம் பார்த்தா கவுத்துல்லா காணாமா. அடே கவுத்துல்லா இங்கே தானே இருந்துச்சு, காணாம வெட்டாந்திரியா உட்காந்துட்டு ஏன்னா இதை பற்றி சரி. மறுபடியும் இந்த ஆட்களை பாப்போன்னு இந்த ஆட்கள் எல்லாம் சங்கியா கேள்வி திடீர்னு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் பார்த்தா கவுத்துல்லா அப்படி வந்து இதாக இருக்கு. நான் பார்த்தேன் இப்படி ஒரு இதாக இருந்து இப்படி பார்த்தேன். நீ சரியா தானப்பா பார்த்திக்கிறா, கவுத்துல்லா காணா போயிடுச்சுல்ல. ஆமாம், நீ பார்த்தா கவுத்துல்லா இருக்குது. அவ்வளோ திடீர்னு அவங்க யாரையும் எதிர்பார்க்குற மாதிரி செலவத்தெல்லாம் வைத்திக்கிறான். திடீர்னு பார்த்தா கவுத்துல்லா காணா போச்சு. யாராவது வர்றான்னு சேகமார்கள் வர்றான்னு சொன்னால், அங்கே வர்றான்னு சொன்னால் நாம் வீட்டு வாசல் வரைக்கும் அவரை பார்த்துட்டு இருப்போம். நாம கார் இறங்குற இடத்துக்கு போயிடுவோம்ல, அங்கே மாலை போட்டு அங்கேயிருந்து பயிற்சி சொல்லி கூட்டு பார்க்கணும் வருவோமா இல்லையா. அதை போல கௌபத்துல்லாக்கு அல்லாஹ்தால உத்தரவு போட்டிருக்கிறான். கௌபா, நீ என்னுடைய வீடு தான், உன்னை நோக்கி என்னுடைய மஹபூபுகள், என்னுடைய நாதாக்கள், என்னுடைய ஒளிமார்கள் உன்னை நோக்கி வந்து உன்னை நோக்கி தொழுகிறாங்க, உன்னை தவாப் செலுத்து வரா. நான் உனக்கு சொல்கிறேன், நீ என்னுடைய ஒளிமார்களை நீ போய் ஜியாரத்து செய், என்னுடைய ஹபீபுகளை நீ தேடி போய் ஜியாரத்து செய்யன்னு அதுக்கு ஆர்டர் போட்டிக்கிறான். அதனால தான் இப்ராஹிம் அது இல்லாத்தானும் இவ அங்கே போய் கௌபத்துல்லா போய் பார்க்குற நேரத்தில் கௌபத்துல்லாவை காணாம். என்னடா இது எல்லாரும் சுற்றி கௌபத்துல்லாவை. இப்போ இவன் கேட்பான், இந்த யாரு நஜ்திக்காரன், அவன் கேட்பான் கௌபத்துல்லா இல்லாட்டா அங்கே என்ன செய்திப்பான், தொழிட்டிப்பாளா வாங்கிட்டிப்பாளான்னு கேட்பான். அவன்கிட்ட புத்தியில் படுமா? கௌபத்துல்லா அப்படி போச்சான் இப்படி போச்சான்னு சொல்லி நஜ்திக்காரன் இருக்கானு இல்லையா, இவனும் பேசுவான்ல அப்படி இப்படின்னு. நான் அவன்கிட்ட சொன்னேன், அவன்கிட்ட சொல்லு, அடே அந்த காலத்து கௌபா இல்லடா, இந்த காலத்துல கௌபா எங்க வீட்டு வேலைக்காரி வீட்டுக்கு போகுது, லட்சுமி வீட்டுக்கு போகுதுடா. இந்த காலத்துல கௌபா லட்சுமி வீட்டுக்கு போகுது. கௌபா மட்டுமா, அவன் துளி வைக்கிறான் ஆலிமிசா, அவனும் அவனை சுத்தி வைக்கிறவன் போறான். போகுதா இல்லையா? டிவில பார்க்கலையா நீங்க? பார்க்கலையா? அவனும் அந்த ராத்திரி தொழுவுறதெல்லாம் வீட்டுல கேபிள் டிவில போட்டு பார்க்கலையா? ஆகா சொல்லுவா எங்க ஊர்ல லட்சுமி வந்து, புள்ள ராத்திரி அந்த ஆன்சை அரடி விழுந்தார கிக்குன்னா பின்னிக்குள்ளா தான் தூக்கி விட்டாரா, எங்க தூக்கி அவருக்கு திக்கிட்டாரு பின்னிக்குள்ளாலே தூக்கி விட்டாரா. ஆமா என்ன சொல்லி அதை முகக்கு நாங்கள் தடமாறுறது முகக்குன்னு யாரு பார்த்துட்டுன்னு சொல்றா. லட்சுமி பார்க்கத்தானே செய்யறா. அவ வீட்லயும் ஒவ்வொரு வீட்லயும் டிவி இருக்கா இல்லையா? என்ன அவள் நம்ம வீட்டுல பார்த்து பார்த்து கவுபத்துல எல்லாம் பார்த்து பார்த்து வச்சுக்கிற அங்கேயே போடுறது. எல்லா வீட்டுக்கும் போதா இல்லையா? சிங்கள வீட்டுக்கு போதா, தமிழ் வீட்டுக்கு போமா? அப்ப இங்க கவுபத்துல்லா போயிட்டு கவுபத்துல்லா தொழுறோம்னா இங்க சுத்தினா அங்க என்ன கேட்டா அவனை மடைன்னு தானே சொல்லுவோம். சொல்லுறானுமா இல்லையா? அட கௌபா இருக்கிற இடத்துல இருந்துகிட்ட அதனுடைய என்ன செய்யுது, அதனுடைய நிழலை இங்க அனுப்பி விடுறானா இல்லையா? அனுப்பி விட்டு சுத்த விடுறான். ஒவ்வொரு வீட்டுக்கும், முஸ்லீம் வீட்டுக்கு மட்டும், லட்சுமி வீட்டுக்கு, அந்த சமயம் கருணாவதி வீடு எல்லா வீட்டுக்கும் போத்தானே போதா இல்லையா? போதா இல்லையா? போட்டா வருமா இல்லையா? உங்களை ராத்திரி பெரிய கூட்டம் சன எக்கச்சக்க முதலாளி மாதிரி போய்க்கிறான்னு பார்த்தேன். நானும் ஊசி குத்துறதுக்கு இடம் இல்லையா, எங்கன்னு போய் அம்புடுவாட தெரியலையா அப்படின்னு அவன் சொல்லுவான். இப்ப இங்கே ஊடு ஊடா போகுதா கௌபா? அப்ப அங்கே ஈக்குதா இல்லையா? இதை ஒருத்த வழங்காதான் அவனுக்கு ஈர மண்ணு, அவனுக்கு விஞ்ஞானம் ஒரு அளவும் இல்லைன்னு தானே அர்த்தம். அங்கே இருக்கு. இங்கே வீட்டுக்கு வந்து எங்க வீட்டுக்கு வந்துடும் வீடு அங்கே எங்க இருக்குங்கடா. அதை போல ஊனக்கண்ணால பாக்குற பயலுக்கு தெரியாது ஞான. ஊனக்கண்ணால பாக்குற பயலுக்கு அங்க வெறும் கௌபத்துல்லா ஃப்ரேம் இருக்கும். ஞான கண்ணால பாக்குறவங்களும் அங்க கௌபாவை காணும். கௌபாவை காணும்னு பார்த்து எங்க போயிட்டு ராபித்துல ஐயா பார்த்து போயிடுச்சின்னு இருக்குது. அது மட்டுமா? ஹாஜா மொயினுদ্দিন எல்லாத்தாலும் அவ ஒரு தடவை ஹதீஸ் சொல்லிட்டு இருந்தா. சொல்ற நேரத்துல ரொம்ப ஜோசா சொன்னா கௌபத்துல்லாவுக்கு சொல்லிக்கிறான், ஏ கௌபா, என்னுடைய ஹபீபுகளை நீ போய் ஜியாரத்து செய்யன்னு சொல்லியிருக்கிறான். அதனால கௌபத்துல்லா ஹபீபுகளை நோக்கி ஜியாரத்து செய்ய அவ்வளவு தேடி போகுது.
என்று சொன்னான். உடனே ரொம்ப ஜோசா ரொம்ப வச்சுதா சொல்லிட்டீங்களா, அங்கே ஒரு பிள்ளை எவ்வளோ ஃபக்கீர்பா திரும்ப அல்லாஹ் அக்பர் நிறைய தக்பீர் அல்லாஹ் கௌபா வந்துட்டு நான் வெட்ட வழியில் பார்த்தா கௌபாய்க்கு உடனே அவ்வளோ பேரும் குடுன்னு போய் அந்த அண்ணா ஹஜ்ஜில் சுத்த முத்தி மட 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 மடன்னு தவாவு சுத்துனா தவாவு சுற்றி 7 சுத்து முடிச்சுட்டு அங்கே மக்காமி இப்ராஹிமில் போய் 2 ரக்காத்து தொழுதுட்டு எல்லாம் செய்து திரும்ப இல்லை இங்கே வா இங்கே வந்தால் அப்போ ஹாஜா மீந்திஸ்லாம் எப்படி அந்த வச்சுதுங்கிற நிலைமையில இருந்து அப்போ தான் அவளுக்கு ஹால் இங்கே வரும் எழுதி வச்சு சும்மா எழுதியா அவளுக்கு சொல்லால அவங்களுடைய அவ்வளோ ஹலிவா குத்துபுத்தீன் பக்தியார் காக்கி நான் இல்லாத்தனும் அவ கொண்டு எல்லாம் அவ சொன்னபடி இதை பார்த்தான்னு சொல்றான். அப்போ இந்த போல மணாலவாக பார்த்தா எல்லாம் உட்காந்து திடீர் பார்த்தா கவுபத்துல காண என்னடா விளையாட்டா இருக்கு கவுபத்துல விளையாட்டா இருக்கு காணும் இப்படி பார்த்தா மறுபடியும் அந்த சொன்னா நீங்கள் யாரை பார்த்து எதிர்பார்த்தீங்கன்னா அந்த நாதாக்களை கவுபத்துல போய் பார்த்துட்டு வரும்லப்பா. நேற்று யாருனாலும் சொன்னோம் சும்மா உள்ள ஆளா சும்மா உள்ள ஆளில் பெரும் மாபெரும் நாதாக்களை நாய் செல்லாம் திருப்பேரா இருந்து அரசை தொடர்ந்து வந்தா டபுளே ஆலம் பாகிஸ்தான் நாய் இல்லாத்தன் அவளுடைய 4 மாபெரும் குத்துபுல் அக்தா ஃபர்துல் அபாப் ஷாஹ் மீரான் சயீத் அப்துல் காதர் அவுலியா அல்லா நாவூர் ஷரீப் அவ்வளோ உருவாக்கி அந்த விருச்சம் கியாமத்து வரைக்கும் யார் வந்தாலும் உட்காரலாமா அப்பேற்பட்ட நிழல் கொடுக்கக்கூடிய மாபெரும் விருச்சத்தை உருவாக்கி தந்தா அந்த நாதாக்கள் ஹாஜா ஹவுத் முகமது குவாலிர் ரலியல்லாஹு அவுலியா 4ன்னு சொன்னோமே. இப்போ பார்த்த மனாம அவங்க அந்த விளக்கம் சொல்றாங்கல்ல அதுக்கு சரியா இருக்குது. சரி